வணக்கம் வாங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வீடியோ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் அரிசியும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்லா கிறிஸ்பாக மொரன்னு இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அரிசியை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். பச்சரிசிங்க இது, பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம். இப்போ அரிசியில் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் சேர்த்துடலாங்க. 200 கிராம் பச்சரிசி, இதால் 1 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் மெஷர்மெண்ட்டுங்க. இது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ அரிசி அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி நான் விட்ட தண்ணியே சரியாக இருந்துச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு குக்கரில் விசில் விட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்க இந்த சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் 200 கிராமுங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்க மசிச்சாச்சுங்க. ஒரு திப்பி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அரிசி கலவையை இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் வானலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம், இல்லைனா கட்லட் ஷேப்பில் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் சிலிண்டர் ஃபார்மில் பண்ண போகிறேன். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை நம்ம வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சட்னியோட சாஸோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள நல்லா வேகணுங்க, அதனால ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். இப்போ நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியும் அரைச்சி சாப்பிட்டாலும் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.